ஆக்ஷன் கேமராலே பெஸ்ட்டான ஆக்ஷன் கேமரா ஹீரோ கோப்ரோ அப்படின்ற கம்பெனியோட தான். எனக்கு ஒரு ஆக்ஷன் கேமரா தேவைப்பட்டதுனால ரீசெண்டாக நடந்த அமேசான் சேலில் ஹீரோ கோப்ரோட லேட்டஸ்ட் ஆக்ஷன் கேமராவான ஹீரோ கோப்ரோ 7 அப்படின்ற இந்த கேமரா வந்து வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தோம்னா 37,000 ரூபாய். 37,000 ரூபாய்க்கு இதில் என்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அது கூடவே எப்பயும் போல இந்த கேமராவோட அன்பாக்சிங்கை பார்த்துட்டு இந்த கேமராவில் நான் எடுத்த சில சாம்பிள் ஃபுட்டேஜையும் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். அண்ட் இதில் என்ன நல்லா இருக்குது, என்ன நல்லா இல்லை, 37,000 ரூபாய்க்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்ற ஒரு ஃபுல் ரிவ்யூவை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டெக்பாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு vlogging பண்ணுறதுக்கு அண்ட் பல இடங்களில் ஒயிட் ஆங்கிளில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆக்ஷன் கேமரா பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆக்ஷன் கேமரா பொறுத்தவரை ஹீரோ கோப்ரோ அப்படின்றது தான் ஒரு பெஸ்ட்டான கம்பெனி. ஸோ அதனால் ஹீரோ கோப்ரோலே இருக்க லேட்டஸ்ட் ஆக்ஷன் கேமராவான ஹீரோ கோப்ரோ 7 அப்படின்ற இந்த கேமரா வந்து நான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 37,000 ரூபாய். 1000 ரூபாய் ஆஃபரில் 36,000 ரூபாய்க்கு நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் இந்த கேமரா வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் இந்த ப்ராடக்ட்டை நம்மளுக்கு அமேசான்லேருந்து டெலிவரி பண்ணாங்க. ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தோம்னா நம்மளுக்கு பில் இருக்குது அண்ட் ப்ராடக்ட் இருக்குது. ப்ராடக்ட்டை பொறுத்தவரையும் 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தோம்னா ஷார்ட்டி ட்ரைபாட் அப்படின்ற ஒரு பாக்ஸ் இருக்கு. இது ஒன்றும் இல்லை, நம்மளோட கையில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு அண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு அண்ட் ஒரு இடத்துல ஃபிக்ஸடாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு மினி ட்ரைபாட் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஷார்ட்டி ட்ரைபாட். ஸோ இதோட பாக்ஸ்குள்ளே பார்த்தோம்னா ஒரு ட்ரைபாட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல் எதுவுமே வந்து கிடையாது. இதோட குவாலிட்டி வேற லெவலாக இருக்குது, பிளாஸ்டிக் தான் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கேயாவது ஃபிக்ஸடாக வச்சு ஷூட் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஈஸியாக நம்மளோட கேமராவை கையில் வச்சு ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி ஸ்டிக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட தனி பிரைஸ் மட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4,000 ரூபாய். ஸோ இன்னும் கம்மியான ப்ரைஸ்லாம் இந்த மாதிரி ட்ரைபாட் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு குவாலிட்டி முக்கியம் அப்படின்னா இந்த மாதிரி சேர்த்து வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு குவாலிட்டி முக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்மியான ப்ரைஸ்லேயே நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது கேமரா. இந்த ஆக்ஷன் கேமரா பாக்ஸோட டிசைனை வச்சு தான் எல்லா ஆக்ஷன் கேமரா கம்பெனிஸும் இதே மாதிரி பாக்ஸ் வந்து டிசைன் பண்ணாங்க. ஒரு யூனிக்கான பாக்ஸ் டிசைனை இவங்க தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. இதோட பாக்ஸ் முன்னாடி பார்த்தோம்னா GoPro Hero 7 Black வேரியன்ட்னு போட்டிருக்காங்க. நம்ம கையில் இருக்கிறது Black வேரியன்ட். எதுக்காக வேரியன்ட் பற்றி பேசுகிறேன்னு பார்த்தோம்னா இந்த Black வேரியண்ட்டில் மட்டும்தான் பேட்டரியை தனியாக கழட்டிக்கிற முடியும். இன்கேஸ் பேட்டரி போனாலும் புது பேட்டரி வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். அதர் வேரியன்ட் எல்லாத்துலேயும் வந்து இன்பில்டாக பேட்டரி இருக்கும். ஸோ அதனால் Black வேரியண்ட்டே நீங்கள் வாங்குறது நல்லது அப்படின்றது என்னோட கருத்து. இந்த பாக்ஸோட சைடில் பார்த்தோம்னா இந்த கேமராவில் என்ன ஃபீச்சர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த கேமரா ஒரு 12 மெகாபிக்சல் கேமரா. மேக்ஸிமம் 4K 60 FPS வரையும் வீடியோ ஷூட் பண்ணிக்கிற முடியும். அண்டர் வாட்டரில் எந்தவித கேஸுமே இல்லாமல் 10 மீட்டர் வரையும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்தவித ப்ராப்ளமும் வராது. 8x வரையும் ஸ்லோ மோஷனில் வீடியோ ஷூட் பண்ணிக்கிற முடியும். டச் டிஸ்பிளே இருக்குது, GPS இருக்குது, HDR மோட் இருக்குது. இந்த மாதிரி பல ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ இந்த கேமராவோட பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா 1 இயர் எக்ஸ்டெண்டட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2 வருஷம் வாரண்டி இந்த ஆக்ஷன் கேமராக்கு நம்மளுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் யூசர் மேனுவல் இருக்குது, சில புக்லெட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மொத்தம் 2 ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஹோல்டர் எதுக்குன்னா நம்மளோட ஹெல்மெட்ஸ்ல சில இடங்கள்ல ஃபிக்ஸ் பண்ணி இந்த கேமராவை ஷூட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹோல்டர் வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் உள்ள சார்ஜிங்காக கேபிள் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டைப் சி கேபிள். நம்மளோட கேமராவை யூஸ் பண்ணிட்டே சார்ஜ் பண்றதுனாலும் பண்ணலாம், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கும் இதே கேபிள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு 1280 mAh பேட்டரி. ஒன் டைம் ஃபுல்லா சார்ஜ் ஆக ஒரு 1.5 மணி நேரம் ஆகுது. ஃபுல்லா சார்ஜ் ஆனோன்னா கண்டினியூஸா ஒரு 5 hours வரையும் வீடியோ ஷூட் பண்ணிக்கிற முடியுது. அண்ட் கடைசியா பாக்ஸுக்கு மேலே பார்த்தோம்னா நம்மளோட லேட்டஸ்ட் ஆக்ஷன் கேமரா ஹீரோ GoPro 7 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த கேமரா பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த கேமரா பற்றி பார்த்தோம்னா ஒரு ஹோல்டரோட நம்மளுக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹோல்டர் கவர் எதுக்குன்னு பார்த்தோம்னா நம்மளோட சின்ன ட்ரைபேட், நம்மளோட ஹெல்மெட்ஸ் இந்த மாதிரி பல இடங்களில் யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஹோல்டர் கவர் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல் தான். இப்போ இந்த ஆக்ஷன் கேமராவோட டிசைன் பற்றி சொல்லணுன்ற அவசியமே கிடையாதுங்க. சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் குவாலிட்டி வேற லெவல். பிளாஸ்டிக்கில் தான் வந்து மேட் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் சூப்பராக வந்து மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் அண்ட் குவாலிட்டி பக்கா. அண்ட் அடுத்தது இந்த கேமராவோட பிளேஸ்மெண்ட் பார்த்தோம்னா முன்னாடி ஒரு 12 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அது கூடவே பக்கத்தில் ஒரு சின்ன டிஸ்பிளே இருக்கு. இந்த டிஸ்பிளேல என்ன ரெசல்யூஷன்ல வந்து ஷூட் ஆகுது, என்ன டியூரேஷன்ல ஷூட் ஆகுது அப்படின்ற சில டீடைல் தெரியுது. அது கீழே பார்த்தோம்னா GoPro அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. கேமராவோட பின்னாடி பார்த்தோம்னா ஒரு சின்ன டச் டிஸ்பிளே இருக்கு. இந்த டிஸ்பிளேல எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிற முடியும். ஃபோக்கஸ் பண்றது, செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்றது, ரெசல்யூஷன் மாத்துறது, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்மளால பண்ணிக்கிற முடியும். டச் ரெஸ்பான்ஸ் எல்லாமே நல்லா ஃபாஸ்டா இருந்துச்சு, நல்லா ஸ்மூத்தா இருந்துச்சு. ஆனா பக்கத்துல ஒரு சின்ன LED இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. வீடியோ ரெக்கார்ட் பண்றப்ப சார்ஜிங் ஆகிறப்ப சார்ஜ் ஆகுதா இல்லையா அப்படின்றத ஈஸியா தெரிஞ்சுக்கிறதுக்காக. அண்ட் மேலே பார்த்தோம்னா வீடியோ ரெக்கார்ட் ஆன் ஆஃப் பண்றதுக்கு, போட்டோஸ் எடுக்கிறதுக்கான ஒரே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைட் பார்த்தோம் அப்படின்னா பவர் ஆன் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளால மோடு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, டைம் லாப்ஸ் எடுக்கிறது, மோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் இந்த பட்டனே நம்மளால யூஸ் பண்ணிக்கிற முடியும். அதுபோக மெனுஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் இந்த 2 பட்டனே வந்து யூஸ் பண்ணி நம்மளால ஹேண்டில் பண்ணிக்கிற முடியும். இப்போ இந்த மெமரி கார்டு அண்ட் பேட்டரியை போட்டு இந்த கேமரா வந்து ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணோன்னா சில பேசிக் செட்டிங் வந்து கேட்குறாங்க. லாங்குவேஜ், டைமிங், இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து கேட்குறாங்க. இந்த கேமராவை நம்மளோட மொபைல் ஆப் வழியாக கனெக்ட் பண்ணி லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுனாலும் நம்மளால் பண்ணிக்கிற முடியும்.
ஓகே, பேசிக் செட்டிங் முடிச்சாச்சு. இப்போ இந்த கேமராவில் இருக்க ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் ஒரு 12 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. 4K 60 FPS வரையும் வீடியோ ஷூட் பண்ணிக்கிற முடியும். ஆனால் இதை விட செம்மையான ஒரு ஃபீச்சர் இருக்குது. நீங்கள் என்னதான் ஓடினாலும் நடந்தாலும் எந்தவித ஷேக்கும் ஆகாத அளவுக்கு ஹைப்பர் ஸ்மூத் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் காரில் போனாலும் பைக்கில் போனாலும் ரன்னிங் பண்ணாலும் என்ன பண்ணாலும் ஷேக் ரொம்ப 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 கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட சாம்பிள்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம். அண்ட் இந்த கேமராவில் மொத்தம் ஒரு 4 மோட் இருக்குது. ஃபோட்டோ, வீடியோ, டைம் லேப்ஸ் அண்ட் ஸ்லோ மோஷன். நம்மளுக்கு என்ன மோட் தேவையோ அதை செலக்ட் பண்ணி ஷூட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ வேணும் அப்படின்னாலும் ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ வேணும் அப்படின்னாலும் வீடியோ எடுக்கலாம். டைம் லேப்ஸ் அண்ட் ஸ்லோ மோஷனும் அவைலபிளாக இருக்குது. 8x வரையும் நம்மளால் ஸ்லோ மோஷனில் வீடியோ எடுத்துக்கிற முடியும். அது போக இந்த கேமராவில் நம்மளுக்கு வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. வைடு வேறு லெவலாக இருக்குது. ஸோ பாருங்களேன், இந்த டேபிள் எனக்கு ஃபுல்லாக எவ்வளோ தெரியுதுன்னு, எவ்வளோ பக்கத்தில் இந்த கேமரா வச்சுருக்கேன். ஆனால் இந்த வைடு வந்து எனக்கு எவ்வளோ தூரத்துக்கு காமிக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ தூரத்துக்கு வைடு சூப்பராக இருக்குது. நார்மலாக எடுக்கிறது அப்படின்னாலும் நார்மலாகவும் எடுத்துக்கலாம். ஸோ வைடு நிறைய பேருக்கு பிடிக்கும். சில இடங்களில் வைடு வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோன்ற இடங்கள்ல கண்டிப்பாக இந்த கேமரா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நானே வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் அண்டர் வாட்டரில் 10 மீட்டர் வரையும் எந்த கேஸும் இல்லாமல் இந்த கேமரா யூஸ் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணிக்கிற முடியும். அண்டர் வாட்டரில் செம்ம கிளாரிட்டியில் ஒரு வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கேமரா நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போ இந்த ஆக்ஷன் கேமராவில் எடுத்த சாம்பிள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை நீங்களே பாருங்கள். ஸோ இந்த வீடியோ என்னோட மொட்டை மாடியில் மொட்டை வெயிலில் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஏன் இதை எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, நடந்தாலோ ஓடினாலோ எவ்வளோ தூரத்துக்கு இதில் ஸ்மூத்னஸ் இருக்குது அப்படின்றது தெரியறதுக்காக தான். ஸோ இதை வந்து எடுத்து நான் காட்டுறேன். ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சன் இருக்குது. ஸோ இந்த சைடு வேணாம். ஸோ நான் அங்கே போயிட்டு அங்கேருந்து ஓடி வரேன், எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஓடுறப்ப எவ்வளோ ஸ்மூத்னஸ் இருக்குது அப்படின்றத மட்டும் பாருங்கள். ஆடுதா இல்லை ஸ்மூத்தாக இருக்கா எல்லாத்தையும் பாருங்கள். இதில் ஹைப்பர் ஸ்மூத் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம ஓடினாலோ சைக்கிளை யூஸ் பண்ணாலோ எதுவுமே ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஓரளவு ஸ்மூத்தாக இருந்துச்சு நான் பார்த்த வரையும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ ஒயிட் கிடைக்குது பாருங்களேன். ஸோ என் கைக்கும் இதுக்கும் வந்து கேப் ரொம்ப ரொம்ப கம்மி. என் கையை எவ்வளோ தூரம் நீட்னா அந்த கேப் இருக்குமோ அந்த கேப் தான் இருக்குது. ஆனால் எவ்வளோ தூரத்தில் நான் தெரியுறேன்றதை பாருங்கள். ஸோ அவ்வளோ தூரத்துக்கு ஒயிட் சூப்பராக கிடைக்குது. அவ்வளோ தூரத்துக்கு இந்த ஒயிட் வந்து பார்க்குறதுக்கும் அழகாக தெரியுது. ஸோ ஈஸியாக எடுக்கணும், இந்த கேமராஸ்லாம் வச்சு எடுக்கணும், ரொம்ப பக்கத்தில் இருந்தாலும் ஒயிடு நல்லா தெரியணும் அப்படின்னா இந்த லென்ஸ் வந்து நல்லாவே கேப்சர் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ GoPro 7 ஓரளவு நல்லாவே இருக்குது. ஸோ GoPro Hero 7 ஆக்ஷன் கேமரா இதில் இருக்க அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹைப்பர் ஸ்மூத். நம்ம ஓடினாலும் பைக்கில் போனாலும் ட்ரக்கிங் போனாலும் எந்த இடத்துலையும் நம்மளுக்கு வீடியோவில் ஷேக் இருக்காது. இது ஒரு பக்காவான ஃபீச்சர். அதுக்கப்புறம் ஒயிட் ஆங்கிள். ஸோ ஒயிடு பக்காவாக கிடைக்குது. அண்ட் குவாலிட்டி அண்ட் பில்டை பொறுத்தவரையும் எந்த குறையும் சொல்ல முடியாது. சூப்பராக இருக்குது. அப் டு 4K 60 FPS வரையும் என்னால் பக்காவான ஒரு வீடியோ வந்து எடுக்க முடிஞ்சிச்சு. அதுபோக அண்டர் வாட்டரில் 10 மீட்டர் வரையும் எந்தவித கேஸும் இல்லாமல் அண்டர் வாட்டரில் வீடியோ ஷூட் பண்ணிக்கிற முடியும். இந்த மாதிரி பல ஃபீச்சர் வந்து நம்மளுக்கு அட்வான்டேஜாக இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு பிடிக்காத இதில் இருக்க ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 1 hour கண்டினியூஸாக வீடியோ ஷூட் பண்ணாலே கேமரா ஹீட் ஆகுது. அது எனக்கு பிடிக்கல. அதே மாதிரி பேட்டரி லைஃபை பொறுத்தவரை ஒரு 4 to 5 மணி நேரம் தான் என்னால் கண்டினியூஸாக வீடியோ ஷூட் பண்ண முடியுது. இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மிச்சப்படி எந்த குறையுமே இந்த கேமராவில் இல்லை. இந்த கேமராவோட ப்ரைஸ் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், 37,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. 37,000 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட ப்ராடக்ட் குவாலிட்டி, வீடியோட குவாலிட்டி எல்லாமே வந்து ப்ரீமியமாக இருக்குது. எந்த இடத்துலையும் நம்மளால் குறையே சொல்ல முடியாது. ஸோ ஒரு ப்ராடக்ட்டோட குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற ப்ரைஸ் தான் இருக்கும். 37,000 ரூபாய்க்கு ஒர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு சூப்பரான ஆக்ஷன் கேமரா வாங்கணும் அப்படின்னா இந்த கேமரா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த கேமரா யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தோம்னா, ட்ரக்கிங் பண்ணுறவங்க, vlogging பண்ணுறவங்க, ஒரு மூவிங்கில் வீடியோ எடுக்கணும், ஒரு பைக்கில் போகிறப்ப இந்த மாதிரி பல இடங்களில் ஆக்ஷனை வந்து கேப்சர் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கேமரா பற்றி உங்களுக்கு என்ன தோணுது? இந்த கேமரா யாராவது வாங்குவீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த கேமராவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான ப்ராடக்ட் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா Techboss சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.